உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? தரவரிசை எண் என்ன? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் எம் அர்ஜுன் மணி. நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் டால்மேலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 1021, கம்யூனல் ரேங்க் 546. நான் இப்போ குரூப் 4ல் வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிசிக்குள்ளே வந்தீங்க? நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். நான் இனிஷியலாக போலீஸ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வேகன்சி இப்போதைக்கு எதுவும் போடலன்றதுக்காக இது படிக்கலான்னு வந்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. போலீஸோட இது குரூப் 4 ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்தோம். நைட் அண்ட் இதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த டே அன்னைக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? நான் 200 கொஸ்டின்ஸ்க்கு 155 கொஸ்டின் போட்டேன். எத்தனாவது முயற்சி இது குரூப் 4ல் உங்களுக்கு? இது வந்து எனக்கு படித்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இது எனக்கு. நீங்கள் தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். தமிழுக்கு என்ன புத்தகங்கள்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். தமிழ் தான் அதில் வந்து மேஜராக அப்ளை பண்ணுற போகிறது. 100 கொஸ்டின் தமிழ், பாதி 50% ஆஃப் சிலபஸ் தமிழ் தான். ஸோ அதனால் வந்து முன்னாடி மாதிரி 6லேருந்து 12th வரைக்கும் புது புக்கு பழைய புக்கெலாம் படித்தோம். அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, அது வாங்கி படித்தோம் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இது புத்தா புக்குன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். ஓகே, அவ்வளோதான். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் மட்டும் தான். நான் புக்கு அவ்வளோ நான் தொட மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்லேயே இது பண்ணுவாங்க. அப்புறம் பிஓக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். என்ன சேனல்ஸ்லாம் பார்ப்பீங்க மேக்ஸுக்காக? மேக்ஸ்க்கு வந்து அவங்க துரோணா அகாடமின்னு அவங்க வந்து பிஓக்கு போட்டிருந்தாங்க, நிறைய மாடல் வச்சு போட்டிருந்தாங்க. அப்புறம் இவர் இன்ஜினியர் தங்கமுத்துன்னு ஒருத்தர், அவர் ரொம்ப சூப்பராக எடுப்பார் மேக்ஸுக்கு, அவரோடது பார்த்துருக்கோம். அப்புறம் டேஃப் இது மாதிரி நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது. ஜிஎஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்கன்னா? ஜிஎஸ் வந்து ரொம்ப முக்கியம்னா பாலிட்டி, அடுத்து ஹிஸ்ட்ரி, அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மேஜராக ரோல் ஆகும். எக்கனாமிக்ஸ் இது மாதிரிலாம். அப்புறம் அந்த யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்போ மாற்றிட்டாங்க. அது வந்து தமிழ்நாடை பற்றி கேட்பாங்க. அந்த ஆன்ஷியன் லிட்ரேச்சர் அது மாதிரி கேட்பாங்க. திருக்குறள் மெயினாக அப்ளை பண்ணும். நிறைய கொஸ்டின் வரும் திருக்குறள்லேருந்து. இதுக்கு எல்லாத்துக்குமே சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சிங்களா? ஆமாம், ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். அப்புறம் அந்த யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்ப்போம், அவ்வளோதான். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நிறைய நோட்ஸ் நானே ஒரு 10லேருந்து 15 நோட்ஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். போலீஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நிறைய நோட்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நோட்ஸ் மேக்கிங். உங்களுடைய ஒன் டே ஸ்டடி பிளான் பற்றி சொல்லுங்கள். ஒன் டே ஸ்டடி பிளான், நான் மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் படிப்போம். அப்புறம் 8 மணிலேருந்து ஒரு 9 மணி ஒரு கொஞ்சம் தூக்கத்தை போட்டுட்டு திரும்பி அப்புறம் மதியம் டைமில் அந்த மேக்ஸ் பார்ப்போம். மேக்ஸ் ரீசனிங் இந்த டைம் பார்ப்போம். ஈவினிங் வந்து கொஞ்சம் சோசியல் ஹிஸ்ட்ரி அந்த பாலிட்டி பார்த்துட்டு நைட்டு ஒரு 8 to 10 கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு தூங்கிடுவோம். 10 மணிக்குள்ளே தூங்கிடுவேன். உங்களுடைய ரிவிஷன் பிளான் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் பிளான் அது வந்து 1+4+7+ அது மாதிரி மெத்தட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டே படித்ததை 4ஆவது நாள் படிப்பாங்க, அடுத்தது 7ஆவது நாள் படிப்பாங்க. அது மாதிரி படிச்சுட்டு போனால் கொஞ்சம் நல்ல ரிவிஷனாக இருக்கும், நல்ல மெமரியாக இருக்கும், மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே, உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்க போன முறையில், எப்படி தவிர்த்துட்டீங்க? என்ன மிஸ்டேக்ஸ்லாம் எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடாது? அது எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் டெஸ்ட்டு இந்த டைம் கொஞ்சம் டெஸ்ட் போடுறதுனால கொஞ்சம் ஓரளவு டைம் மேனேஜ் பண்ணிட்டேன். நான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் எனக்கு 2 கொஸ்டின் ரொம்ப இது பண்ணிட்டேன். அதான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. தெரியாத கொஸ்டினை நம்ம கரெக்டாக போட்டால் கூட நமக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. தெரிஞ்ச கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணால் தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அந்த 2 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அந்த 4 ஆப்ஷனையும் நல்லா தெளிவாக படித்து போடுற மாதிரி இருக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன்ஸில் உங்களுடைய ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிட்டீங்க? நீங்கள் கரெக்டான டைம் சாப்பிட்டு கரெக்டாக தூங்கிடுவீங்களா? என்ன மாதிரி ஹெல்த்தை பார்த்துக்கிட்டீங்க? சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்ருவேன். ஆனால் தூக்கம் மட்டும்தான் ஒவ்வொரு நாள் தூங்காமே போய் டெஸ்ட்லாம் எழுத போயிருக்கோம். தூக்கம் வந்து கொஞ்சம் கடைசி டைமில் அந்த 3 மாதம் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் குறையும், தூங்காமல் இருந்திருக்கும். அப்புறம் அதே டைமில் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிப்போம். அதே டைம் 1 hour 2 hour தூங்கிடுவோம். அது தூங்கும் தான் கொஞ்சம் நல்லா ரொட்டீனாக படிக்க முடியும். நீங்கள் எப்படி 1 to 200 அந்த ரேஞ்சில் தான் எழுதுவீங்களா, இல்லை மேக்ஸ் ஃபஸ்ட்டு ஜிஎஸ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எழுதுவீங்களா? எப்படி எழுதுவீங்க எக்ஸாம்? எங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. 200 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ் கொடுத்துருவாங்க, ஒரு நாள் ஜிஎஸும் மேக்ஸும் கொடுப்பாங்க. மேக்ஸ் கம்பல்சரியாக கேட்டுருவாங்க ஒவ்வொரு நாள். அப்புறம் வந்து ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக 200 கொஸ்டின் நம்ம போய் அங்கே எழுதுகிறோமோ அதே மாதிரி 200 கொஸ்டின் அங்கே இருக்கும். ஓகே, இப்போ தெரியாத கேள்விகள்லாம் எப்படி விளையாடிப்பீங்க? தெரியாத கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே படித்தது மூலமாக கொஞ்சம் ஆப்ஷனை வந்து எலிமினேஷன் பண்ணலாம். இந்த இதுக்கு இந்த 2 ஆப்ஷன் வராது அப்படின்னு பண்ணும்போது நமக்கு 50% சான்ஸ் கிடைக்கும். ஓகே, அதை வச்சு போடலாம். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்ஸுக்கு? ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கன்சிஸ்டன்ஸாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோனோ அந்த மிஸ்டேக் திரும்ப பண்ணக்கூடாது.
ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ புதுசாக படிக்க வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரைகள் ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்க? அது என்ன, வேற ஏதாவது நல்ல வேலை கிடைச்சா பேருங்கன்னு தான் சொல்ல வச்சு. இல்லை வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் படிக்கலாம். இப்போ வர ரொம்ப டஃப் காம்படிஷன் வந்துருச்சு. நீங்கள் டைம் நல்லா இதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுக்கி தெளிவாக உட்காந்து படிக்கணும். இதே ஒரே ஒரு எய்மாச்சு படிக்கணும். ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் இருந்தது. கவர்மெண்ட் ஜாப் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. எந்த வேலையும் சொல்கிறது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் மட்டும் தான் விட்டுருந்தாங்க, இதுதான் எடுக்கணும்னு சொல்லி. இந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததுலாம்? நல்லா இருந்துச்சு. கோஆப்ரேட்டிவ் நாங்களும் ஃபார்மல் தான். கோஆப்ரேட்டிவ்லாம் நிறைய டைம் பார்த்துருக்கோம். அவ்வளோவா கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. நம்மளும் இப்போ கோஆப்ரேட்டிவ் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். படிக்கிற காலகட்டத்தில் ஃபோன் எப்படிலாம் பயன்படுத்தினீங்க நீங்கள்? நான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ இன்வால்வ் ஆகல. ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஃபுல் யூடியூப் மட்டும்தான். அது நான் புக்கில் பாதி படித்தேன்னா யூடியூப்பில் தான் முக்கால்வாசி படிப்பேன். நமக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத டைமில் நம்ம யூடியூப்பில் உட்காந்து படிக்கலாம். செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? செல்ஃப் டவுன் ஆனால் எப்படியாவது அந்த நமக்கு பிடிச்ச ஜாபை நம்ம அதோட ஜாப் ப்ரொஃபைலை வச்சு போய் பார்த்தா போதும் யூடியூப்பில். அதுவே நமக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்கும். இந்த உள்ள கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு பிசி இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளோட மெமோவை பார்த்துட்டு உள்ளார விடுவாங்க. விட்டதுக்கப்புறம் ஒரு சேரில் உட்கார வைப்பாங்க. அந்த 1000க்கு மேலே வேகன்சி இருக்கவங்களும் தனியாக உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு நமக்கு டேபிள் நம்பர் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து டேபிள் நம்பர் வந்து 12 கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க சும்மா 2 பேர் தான் இருந்தாங்க. டக்குன்னு அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து அக்னாலஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கேட்பாங்க. அதை நம்ம அப்லோட் பண்ணுவோம். பிசி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் கேட்பாங்க. அப்புறம் பிஎஸ்டி கேட்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருந்தால் காலேஜ் முடிச்சிருந்தா காலேஜ் சர்டிஃபிகேட், அது மாதிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இது மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அது ஆப்ஷனல் தான். அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்க உள்ளார. நம்ம அந்த ஓவரால் ரேங்க் படி தான் கூப்பிடுவாங்க. உள்ளே போயிட்ட அப்புறம் எப்படி அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டரில் ஓடும். அது வந்து எந்தெந்த இது யார் எடுக்கிறாங்க, அது என்னென்ன முடிஞ்சிட்டு இருக்கு அதெல்லாம் காட்டுவாங்க. ரெட் கலரில் காமிச்சா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லோ அண்ட் க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். அதை அப்படி நம்ம பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம உள்ளார போய் கேட்கலாம். அது மாதிரி எங்களுக்கு வந்து அரியலூரில் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்மளோட இதுக்கு அரியலூரில் இருக்கான்னு காட்டுவாங்க, என்னென்ன இருக்குன்ட்டு. அதில் நமக்கு அரியலூரில் நமக்கு பிடிச்ச சப்போஸ் விஓவாக இருந்தாலும் விஓ எடுத்துடலாம். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இது மாதிரி நம்ம பிடிச்ச இடத்துல எடுக்கலாம். இல்லை கிடைக்கலன்னா வேற பார்க்கணும். நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஆமாம், நமக்கு சூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கணும். நம்ம வந்து அதுக்கு ஓவரால் ரேங்க் ஒரு 300க்குள்ளே வந்தோம்னா நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டே போய் ஆமாம் என்ன சூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் கோடு கேட்பீங்களா? இல்லை எடுத்துகிட்டு அப்புறம் போஸ்ட் கோட் சொல்லுவீங்களா? இல்லை டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லுவீங்க? இல்லை, போஸ்ட் கோட் மட்டும் தான். அதான் ரொம்ப முக்கியம். போஸ்ட் கோட் சொன்னதுக்கப்புறம் தான் டிபார்ட்மெண்ட் நேம் சொல்லணும். அதை எடுத்த உடனே ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆமாம், ஆர்டர் கொடுத்துருவாங்க.